ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உளுத்தம்பருப்பு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்க்க போகிறோம். உளுத்தம்பருப்பு 1 கப் எடுத்துருக்கோம். அதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ண பிறகு தான் ஊற வைக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போகும். அதனால் நம்ம 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கணும். அதை அடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைக்கணும். நம்ம மிக்சியில் அரைக்கிறனால அது நல்லா அரையாது. அதனால நம்ம அப்பப்போ இது 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா அரைக்கணும். அடுத்து தேவையான பொருட்கள் என்னென்னா உப்பு, சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், அடுத்து பெருங்காயத்தூள் அது 1/2 டீஸ்பூன், அடுத்து பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அடுத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஜீரகமும் நல்ல மிளகும், அதாவது மிக்சியில் ஒரு அடி மட்டும் அடித்து வைக்கணும். நல்லா நைஸாக அடிக்கக்கூடாது, ஒரு அடி மட்டும் அடிச்சுக்கணும். அது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அடுத்து மாவு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டதை நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஸ்நாக். அதனால் நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பீட் பண்ணணும். அந்த மாவு நல்லா பீட் பண்ணாமலே அது நல்லா அந்த ஏர் எல்லாம் மாவுக்குள்ளே போய் நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்கடுத்து நம்ம அந்த மாவெல்லாம் சேர்க்கணும். உப்பு, சோள மாவு, அரிசி மாவு, பெருங்காயத்தூளெல்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோ தூரம் நல்லா பீட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்லா உள்ள சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அதுக்கு தான் என்னென்னா இது சோள மாவெல்லாம் அதில் சேர்த்துருக்கோம். அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறதுனால அதிகம் எரிப்பெல்லாம் இருக்காது. நம்ம ஏன்னா நல்ல மிளகு தான் சேர்த்துருக்கோம். மற்ற மாதிரி 2 பச்சை மிளகா, அதுவும் நம்ம சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ பிள்ளைங்களுக்கும் கடிபடாது, அது அவ்வளோக்கு எரிப்பாகவும் இருக்காது. நம்ம எண்ணெயை காய வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஸ்மால் பீஸை கையில் எடுத்து போடுறோம். போட்ட உடனே பார்த்திங்களா அது நல்லா அழகாக மேலே வந்துடும். நம்ம கொஞ்சம் மாவு போட்டாலே போதும், அது நல்லா அழகாக ஃப்ளஃபியாக வந்துடும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கலர் வந்த உடனே எடுக்கணும். பார்த்தீங்களா, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அது கோல்டன் கலர் வந்த உடனேயும் அந்த பபிள்ஸ்லாம் கூட, ஆயில் உள்ள பபிள்ஸ்லாம் ஸ்டாப் ஆன உடனேயும் நம்ம அதை எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆயாச்சு. நீங்கள் இந்த மாவு இட்லி தோசைக்கெல்லாம் அரிசி ஊற வைக்கும்போது 1 கப் எக்ஸ்ட்ரா உளுத்தம்பருப்பு ஊற வச்சா போதும். அதை வச்சு அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூடாக ஈவினிங் டீ கூட இதை வச்சு சாப்பிடலாம். இதுக்கு சைடிஷாக கெச்சப் இல்லைன்னா சட்னி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி போண்டா மட்டும்தான் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. Tasty. Outside is very crispy. Inside is very soft. And it's so yummy and spicy, tasty. Yummy. You make chili? I love chicken.